அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விஸ்மி கிச்சனில் பருப்பு பாயாசம் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல பருப்பை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் பாசிப்பருப்பு போடுறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு அளவாக போட்டுக்கலாம். பருப்பு பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 2 டம்ளர், திராட்சை தேவையான அளவு, வெல்லம் 100 கிராம், தேங்காய் அரை மூடி. இந்த 4 பொருளை வச்சு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கணும். தேங்காய் பாலும் பாசிப்பருப்பும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்லமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யணுங்கிறத. இப்போ பருப்பு பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வெறும் குக்கர் மட்டும் வச்சுருக்கேன். ஆயில் எதுவும் போடாமல். இந்த பக்கம் பருப்பு நம்ம ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, போதும். இந்த பக்கம் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். அது கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு போடணும். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அது பருப்பு ரெண்டெலாம் கரைஞ்சிரும். 1க்கு 2 ஊறினா போதும். போட்டுட்டு லைட்டாக வறுத்து விடணும். வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வெந்தால் போதும். ரொம்ப விடக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றியும் வெல்லம் போட்டும் கொதிக்க விட போகிறோம். அதனால் ஒரு 2 விசில் மட்டும் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி வச்சு ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். வேறு எதுவும் ஃபுட் கலர் எதுவுமே கலக்க வேண்டாம். அந்த 4 பொருளை வச்சு மட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. போதும், 2 விசில் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான நேரம் 1/2 மணி நேரம் தான் எனக்கு வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைக்கிறதுக்கும் பருப்பு வேகிற டைமிங் மட்டும்தான் நமக்கு. மற்றபடி ரொம்ப நேரமும் ஆகாது. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1/2 மூடி தேங்காவை பால் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். 2 மிக்சிங் ஆகிற வரையும் நல்லா கிண்டணும். அடிப்பிடிச்சிடாமல் கிண்டி விடணும். நம்ம பொங்கல் வருது இல்லையா, அடுத்து அப்போ பொங்கலும் பாயாசமும் வடையும் கூட செய்யலாம். பருப்பு பாயாசம்,
பச்சரிசி பொங்கல், பருப்பு பாயாசம், வடையும் செய்யலாம். ஒரு கொதி வரட்டும். நம்ம முந்திரியை அதுக்குள்ளே வறுத்து போட்டுக்கலாம். பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கொதி வந்த உடனே கொதிக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பாலும் வெல்லமும் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்குது. நல்லா கொதி வந்த உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி. இது பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு.